histogram. This is a very very important question. Okay va? So histogram அப்படினா pyramid shapeல நம்மலாம் வந்து ஸ்டார் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். pyramid shape அப்படினா இதுதான் பிரமிடா. அப்ப இந்த ஷேப்ல ஒரு டைம், ரெண்டு டைம், மூணு டைம் and then 4 times இந்த மாதிரி pyramid shapeல என்ன பண்ணிருப்போம் print பண்ணிப்போம். இப்போ இதுல histogram யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி print பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் என்னோட ஃபங்க்ஷன் என்ன histogram function define பண்ணனும். என்ன function யூஸ் பண்றனோ we are must be defining the function and then நான் ஏதாவது items எடுத்துக்கறேன். ஓகேவா? for loop யூஸ் பண்றேன் because இப்போ நான் எத்தனை ஐட்டம் எடுத்துர்க்கேங்கறது விஷயம். ஓகேவா? இப்போ ஒரு 10 ஐட்டம் குள்ள தான் நான் எடுக்கணும் அப்படினா அந்த n-ங்கிறது 10 ஆ இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ஐட்டமா எடுத்துக்கிறது இன்கிரீஸ் ஆகும் in items. அவுட்புட் என்ன எடுத்துக்கறேன் எவ்வளோ டைம். ஓகேவா? எத்தனை டைம் கேக்குறேன்னா எனக்கு அதை print பண்ணிருப்பா அவ்வளவுதான். and then while time இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 2 னு கொடுக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 greater 0 this continuous condition is true or false. 2 greater 0 absolutely true. so இப்போ என்ன print ஆகும் அப்படினா ஸ்டார்ங்கிறது print ஆகும், எவ்வளோ டைம்ஸ்ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது கூட எனக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அந்த இடத்துல என்ன ஆகும்னா 2 என்னோட வேல்யூ கூட ஸ்டாருங்கிறது print ஆகும். அப்போ 2 டைம்ஸ் ஸ்டார் print ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்னோட டைம்ஸ் என்ன ஆகுது அப்படியே இப்போ 10ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? 10 டைம்ஸ் வரணும் அப்படின்னா இப்போ 10 மைனஸ் 1 9 டைம்ஸ் print ஆகணும். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு போவோம். என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவுட்புட்டில் print பண்ணும். சி இப்போ இந்த ஹிஸ்டோகிராமில் நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராமில் நம்மளோட எக்ஸாம்பிள் 2 3 6 5 இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் என்ன வச்சு செக் பண்ணுறோம். 2 greater 0வா 0 அப்போ சாரி 2 greater 0 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. அப்போ 2 டைம்ஸ் print ஆகிடு. 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பண்ணுது. ஓகே 3 டைம்ஸ் print ஆயிரு. 6 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா ஓகே 6 டைம் print ஆகு. 5 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா ஓகே 5 டைம்ஸ் சாட்டிஸ்ஃபை. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் how many times this is printed. ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் print ஆகணுங்கிறது based on நம்ம கொடுக்குற டைம் and then இந்த கண்டிஷன். கிளியரா? So next, so first என்ன அப்படின்னா write a program to create a list with n values. a number of values வச்சுட்டு ஒரு list எப்படி create பண்ணலாம். we are assigning a variable that is a is equal to list. first என்னவா இருக்கும் list empty list தான் இருக்கும். n is equal to int of இந்த intக்கு என்ன அர்த்தம் இந்த intக்கு என்ன அர்த்தம் integer data type. ஸோ எடுத்துக்கிறது வேல்யூ இன்டீஜரில் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே என்டர் த சைஸ் ஆஃப் லிஸ்ட்டோட சைஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நான் யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஸோ எவ்வளோ ரேஞ்ச் மொத்தமாக எத்தனை சைஸு அதுலேருந்து தான் ஐயோட வேல்யூ ஒன்று எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 10ன்னு கொடுத்துட்டேன் என்னோடய சைஸு என்னுக்கு வந்து 10ன்னு கொடுத்துட்டேன். அப்போ ஐ என்னவா இருக்கும் 1 2 3 4 5 இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேவா? அண்ட் தென் ஏ டாட் ஏங்கிற லிஸ்ட்டில் எதை அப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த லிஸ்ட் எலமெண்ட். ஸோ எந்த எலமெண்ட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்பன் பண்ணுறேன். print created list. ஸோ என்ன லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அது எனக்கு print ஆகணும். ஸோ அப்படியே இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அவுட்புட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கணும் என்டர் த சைஸ் ஆஃப் லிஸ்ட். ஸோ என்டர் த சைஸ் ஆஃப் லிஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் 5. ஓகே 5 எலமெண்ட்ஸ் வாங்கியிருக்கணும். அப்போ என்டர் த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த இடத்துல ஆஃப் வரும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் 20 30 78 12 65. ஸோ இதுதான் என்னோட எலமெண்ட்ஸ். இப்போ ஒரு லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ இதை வச்சுட்டு நான் க்ரியேட் பண்ண லிஸ்ட் என்ன அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு n நம்பர் ஆஃப் வேல்யூஸை வாங்கிட்டு ஹவு டு க்ரியேட் அ லிஸ்ட். ஓகே அண்ட் தென் செகண்ட் கொஷின் ரைட் ப்ரோக்ராம் டு ரொட்டேட் வேல்யூஸ் இன் த லிஸ்ட். ஸோ வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3
4 5 இந்த வேல்யூஸ் இருக்குது. இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளாக் வைஸ்னால் இதுதான் கிளாக் வைஸ் கரெக்டாக. ஸோ இந்த கிளாக் வைஸ் ஆர்டரில் என்ன ரொட்டேட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ வி ஆர் அசைனிங் ஏங்கிற வேரியபிளுக்கு லிஸ்ட் எம்டி லிஸ்ட்டை அசைன் பண்ணியாச்சு. வி ஆர் கெட்டிங் த இன்புட் ஃப்ரம் யூசர். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் இன் லிஸ்ட் எலமெண்ட்ஸ். ஓகே. ஸோ ரேஞ்ச் டோட்டல் நம்பர் ஆஃப் லிஸ்ட் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கணும் அண்ட் தென் ஒன்னாக இங்கே ஆட் ஆகும். ஸோ ஏ டாட் அப்பெண்ட் என்டர் த லிஸ்ட் எலமெண்ட் என்னென்ன எலமெண்ட்டுங்கிறத என்டர் பண்ணும். யார் என்டர் பண்ணும்? யூசர். பிகாஸ் இன்டீஜர் டைப்பில் நம்ம கெட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ரொட்டேட் இஸ் ஈக்குவல் டு எப்படி ரொட்டேட் ஆகணும்னா இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த ரொட்டேஷன் வேல்யூ. ஸோ எதுலேருந்து ரொட்டேட் ஆகணும்? கிவ் நெகட்டிவ் வேல்யூ ஃபார் கவுண்டர் கிளாக் வைஸ். அதாவது இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ்னால் எப்படி வரணும்? இப்படி தான் வரணும் கரெக்டாக. ஸோ அந்த கவுண்டர் கிளாக் வைஸில் எந்த வேல்யூ ரொட்டேட் ஆகணும்னு சொல்லி நான் இன்புட்டில் வாங்கணும். எதுலேருந்து ரொட்டேட் ஆகணும்? இப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமாங்கிறத நான் யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் பிரிண்ட் கிரியேட்டட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. லிஸ்ட்டை ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? see our output. So see enter the number of list elements. So enter the number of list elements. We are using 5. Okay, 5 elements. என்னென்ன elements நம்ம வாங்கியிருக்கணும்? 30 98 45 49. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு இதை வச்சுட்டு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸையும் வச்சு ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணியாச்சு? we are created the list and then enter the rotation value. ஸோ எதுலேருந்து வரணும்? give negative value for counter clockwise. counter clockwise வரணும். பட் இப்போ என்னோட லிஸ்ட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன்? 30 98 45 49 is our list. ஸோ நெகட்டிவில் வரணும். நெகட்டிவ் வேல்யூ இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே பார் லிஸ்ட் ரொட்டேட்டட் இன் கவுண்டர் கிளாக் வைஸ் -1 -2 கன்ஃபியூஸ் ஆகும். -1 -2 -3 -4 இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸு. ஓகேவா. ஸோ அப்போ -2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ -2லேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? எது ஸ்டார்ட் ஆகும்? 45ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இப்போ கிளாக் வைஸ்னால் இப்படி தானே போகணும். இப்படி வராது இல்லையா? இது கிடையவே கிடையாது. இப்படி தான் போகணும் கிளாக் வைஸ். ஸோ அப்போ இப்படி வருமா? ஸோ அப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும்? 45 49 30 98 கரெக்டாக. அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் அவ்வளோதான். தேர்ட் கொஷின் வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வாட் இஸ் மீன் பை டேட்டா? டேட்டா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா. அதுதான் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே. வேல்யூஸாக இருக்கலாம், இன்டீஜர், என்ன டேட்டா டைப் வேணாம், எலமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எது வேணாலும் சொல்லலாம் டேட்டானா. ஓகேவா. இப்போ அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேட்டாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ அந்த டேட்டாவுக்கு கொடுக்குற ஸ்ட்ரக்சர்னால் என்ன? அதுதான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. எ டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் அ பர்டிகுலர் வே ஆஃப் ஆர்கனைசிங் ஸ்டோரிங் டேட்டா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு டேட்டாவை நான் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேட்டாவை பர்ஃபெக்டாக ஸ்டோர் பண்ணும். எங்கே? இன் எ கம்ப்யூட்டர். ஸோ தட் இட் கேன் பி அக்சஸ்ட் அண்ட் மாடிஃபைடு எஃபிஷியன்ட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. அதில் வேல்யூஸில் என்னென்ன சொல்கிறோம்? இன்டீஜர் சொல்கிறோம், ஃப்ளோட்டு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ இன்டீஜர்னால் இந்த மாதிரி வேல்யூஸ் இன்டீஜருக்குள்ளே இருக்கும். ஃப்ளோட்டுனா 2.5 3.8 இந்த மாதிரி வேல்யூஸ் இதுக்குள்ள. இப்படி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணாதான் we are easily to access. ஓகேவா. ஸோ பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஒன் லிஸ்ட் டப்பிள்ஸ் டிக்ஷனரி. ஸோ இதில் லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ டிக்ஷனரி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கம்பேர் ஆல் த 3 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான். ஓகே. ஓவராலாக இதுதான் டெஃபனிஷன். இது மூணுக்கும் இருக்கக்கூடிய லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். லிஸ்ட்டு எப்படி இருக்கும்? லிஸ்ட் இஸ் மியூட்டபிள் பிகாஸ் என்னால் எனிதிங் ஓகேவா எதை வேணாலும் மாடிஃபை பண்ணிக்க முடியும். டியூபிள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் சொன்னோம் இல்லையா? டெலீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எதை தான் டெலீட் பண்ணோம்? ஓல்ட் டப்புளையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்? டெலீட் பண்ணியிருக்கணும். டிக்ஷனரி
keys must be immutable. அதாவது டிக்ஷனரிங்கிறது இப்போ ஜஸ்ட் டெஃபனிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இதுவும் இம்மியூட்டபிள் தான். வேல்யூஸ் மே மியூட்டபிள். அதாவது கீ வேல்யூஸ் இதுதான் டிக்ஷனரி. இப்போ ஒரு டிக்ஷனரின்னு கொடுக்குறேன், டிஐசிடி, இதுதான் டிக்ஷனரி ஓகேவா. கீ வேல்யூஸ் இதுதான் அவர் சின்டாக்ஸ். ஸோ கீ இங்கே யூஸ் பண்ணுறேன்ல, இப்போ இந்த இடத்துல நான் கீக்கு வந்து நேமுன்னு கொடுக்குறேன். இது மாறவே மாறாது. திஸ் இஸ் இம்மியூட்டபிள். இது மாறவே மாறாது. பட் நேம் யார் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பைத்தான் கொடுக்கலாம் ஓகே. இல்லை நேம் கொடுக்கணுன்னா நர்மதா கொடுக்கலாம், நந்தினி கொடுக்கலாம், அனுஷியா கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த கீங்கிறது சேஞ்ச் ஆகாது, பட் இந்த வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. இண்டெக்ஸிங், எ பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் யூஸ்டு ஃபார் இண்டெக்ஸிங் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. இண்டெக்ஸ் எப்போவுமே எதில் தான் ஸ்டார்ட் ஆகும்? 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. ரிவர்ஸில் வரேன் மேம், நெகட்டிவில் வரேன், ஓகே ஃபைன், திஸ் இஸ் சப்போர்ட்டட். போத் டப்பிள் அண்ட் லிஸ்ட்டில் சப்போர்ட் ஆகும் ஓகேவா. அண்ட் தென் டிக்ஷனரியில் இண்டெக்ஸிங் இஸ் டன் வித் கீ. கீயை பேஸ் பண்ணி தான் இண்டெக்ஸ் செக் பண்ணுவோம். இண்டெக்ஸ் மே பி ஆஃப் எனி டைப், எந்த டைப்பில் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். வேல்யூஸ் கீ என்ன கொடுத்துருக்கியோ அதுதான் இங்கே வரணும். அதாவது இப்போ நேம்னா, இப்போ நான் நேம்க்கு 25ன்னு கொடுத்தேன், இது வந்து அக்சஸ் ஆகுமா? ஆகாது. ஸோ த்ரூ கீழே என்ன யூஸ் பண்ணுறியோ அந்த டேட்டா டைப் அதில் தான் வேல்யூவும் கொடுக்கணும் ஓகே. டிக்ளேர் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வி ஆர் அசைனிங். டப்பிள் வித்தின் பேரந்தாசிஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அசைனிங். டிக்ஷனரி வி ஆர் யூஸிங் கர்லி பிரேசஸ் ஓகே. ஸோ கீ இருக்கணும், வேல்யூ இருக்கணும், பிட்வீன் கோலன் இருக்கும், கீ வேல்யூ ஓகேவா. ஸோ திஸ் இஸ் compare the 3 data structures, list, tuple and dictionary. Okay, then 5th 2 mark enna appadina difference between list append and list extend. So ஒரு லிஸ்ட்டில் append பண்ணுறதுக்கும் extend பண்ணுறதுக்கும் என்ன difference? Append is a function adds a new element to the end of a list. Append அப்படின்னா இப்போ இந்த ஒரு லிஸ்ட் இருக்குது, 6ங்கிற ஒரு எலமெண்ட்டை லாஸ்ட்டில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுனா திஸ் இஸ் அப்பெண்ட். அப்பெண்ட் யூஸ் பண்ணி ஏன் என்னால் முன்னாடி கொண்டு வர முடியாதா? முடியவே முடியாது. அப்பெண்ட்னாலே லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். எக்ஸ்டெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் டேக்ஸ் எ லிஸ்ட் ஆஸ் அன் ஆர்குமெண்ட் அண்ட் அப்பெண்ட்ஸ் ஆல் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ஸோ இந்த see append and extend difference between. So we are using assigning a is equal to this elements, b is equal to this elements, a dot append b. So bங்கிறத aல append பண்ண போகிறேன். அப்போ இது என்ன ஆகும்? லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். அப்போ 10 20 40 50ங்கிறது லாஸ்ட்டில் append ஆகிடுச்சு ஓகேவா. எக்ஸ்டெண்ட் a is equal to 10 20 30, b is equal to 40 50, a dot extend of b. So print a. So extend அப்படின்னா இது கூட போய் ஜாயின் ஆகிடும், புரியுதா? இது கூட போய் ஜாயின் ஆகும். பட் இந்த இடத்துல அப்பெண்ட்னா என்ன? டெம்பரவரியாக நான் இந்த இடத்துல அப்பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்டெண்ட்னா இது பெர்மனெண்ட், இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இதை போய் இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதை ஜஸ்ட் இப்போது டெம்பரவரியாக அப்பெண்ட் பண்ணி வைங்க, புரியுதா? அப்பெண்ட் அப்படின்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் அப்படின்னா நம்ம அப்பெண்ட் பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸுமே ஆர்கியூமெண்ட்டாக போய் அங்கே பாஸ் ஆகிடும். ஓகே, கிளியரா? ஸோ லிஸ்ட்டு, டப்பிள்ஸ் அண்ட் தென் அதோட 2 மார்க்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணியாச்சு. ஸோ ஈஸியான டாபிக். ஓகே, தேங்க்யூ.